நடுக்கடல்ல பொண்ணு ஒண்ணு காணாம போச்சு, தண்ணியில விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை ஒருத்தி பார்த்து விட்டு கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டி மேட்டரை சொல்லி அப்புறம் எண்ணி பார்த்தா எண்ணிக்கை கரெக்டா இருக்குது. அப்போ அவளுக்கு என்ன பைத்தியமா இல்ல கனவு காண்றாளா? யார் சொல்றது நிஜம்? த விமன் இன் கேபின் 10 அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா 2025 ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கிற படம் தான். ஓடிடில, நெட்ஃபிளிக்ஸ்ல. என்ன இதுங்கிறத வாங்க கொஞ்சம் விவரமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொரிக்கல போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. வரும்போதே ஆர்டிகல் நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள்னு பேசிட்டு இருக்காங்க. வந்து உட்காந்தா எடிட்டரமா வந்து என்ன ஒரு மாதிரியா இருக்கிற வைக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டர் இல்லையா, அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சோர்ஸா இருந்து ஏதோ செய்தியை சொல்லியிருக்காங்க. அதை பிடிக்காத சில பேர் அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சு இடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி, காரோட தண்ணிக்குள்ள தள்ளி கொன்னு இருக்காங்க. இவளோட கண்ணு முன்னாடி அந்த சோர்ஸ் இறந்ததை பார்த்து ஒரு மாதிரி வெக்ஸா இருக்கிறா போல. மிருகங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ கத்துக்கணும் அப்படின்னு எடிட்டரமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவளை நீங்க ஒரு ஃபேமஸான டிவி சீரிஸ்ல பார்த்திருப்பீங்க, ஹாலிவுட் டிவி சீரிஸ்ல. யாருக்காவது ஞாபகம் வந்தா அந்த டிவி சீரிஸோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. இவளும் ஆமா, அந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியல, என்ன உலகம் அதுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பா. பேசாம லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாயேன், கொஞ்ச நாள் போ, ஃப்ரீயா இரு, ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு எடிட்டரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு ஆர்டிகல் எழுதலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான உலகத்திலையும் சில நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்றா. என்னப்பா எதை பத்தி பேச வரேன்னு கேட்டா, ஒரு ஃபேமஸான பணக்கார ஜோடி. அந்த ஜோடி கேன்சர் ரிசர்ச்சுக்காக உடம்புல வேறப்பக்கூடிய அந்த புத்து கட்டி அதை இன்னும் சால்வ் பண்றதுக்கு சரியான மருந்து கிடையாதுங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்றதுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவை. அந்த அளவு பணத்தை இன்னும் சில பணக்காரர்களோட சேர்ந்து கலெக்ட் பண்ணி ரிசர்ச்சுக்காக கொடுக்கறதுக்கு ஒரு பணக்கார ஜோடி ஆசைப்படுது. அதுக்காக அவங்க அவர்களோட சொகுசு கப்பல்ல ஒரு சின்ன பிரயாணத்தை பிளான் பண்ணி இருக்காங்களா. கோடீஸ்வரர்கள் அந்த கப்பலுக்கு கூப்பிட்டு இருக்காங்களா. அதை கவர் பண்ணி எழுத சொல்லி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒண்ணு நல்ல இடத்துல கூப்பிட்டாப்ல தெரியல. அவங்களுக்கு பிராண்டிங் பண்ணணும், அதுக்கு ஒண்ணு பயன்படுத்திக்கிறாங்க. டெஃபினட்டா போய்தான் ஆகணுமான்னு எடிட்டரமா கேட்க, நீ தானே சொன்ன ரிலாக்ஸா இரு, மைண்டை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோன்னு, அதுக்கு தான் போறேன், கூடவே கண்டென்ட் கிடைச்சா வலிக்கவா செய்யும் சொல்லிட்டு அவ போறேன்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டா. இப்போ அந்த சொகுசு கப்பலுக்கு சின்ன படகுல போகணும், போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க போறாங்க, நீங்க அதெல்லாம் கவனிச்சிருக்கலாம். அந்த கப்பலோட கேப்டன் அப்புறம் அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு லேடி ரெண்டு பேரும் எங்க செருப்பை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எது செருப்பை கழட்டணுமா, இது என்னமா புதுசா இருக்குன்னு கேட்க, எல்லா விதமான சைஸ்லயும் பல விதமான செருப்புகள் உள்ள கப்பல்லையே இருக்குதான். நீங்க போகும்போது உங்க செருப்பு எடுத்துட்டு போனா போதும்னு கழட்டி கொடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சொகுசு கப்பல்ல சாதாரண விஷயம் போல. எல்லா பேருமே அங்க கழட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இவளுக்கு புதுசுங்கிறதுனால யோசிச்சுட்டு இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் சொகுசு கப்பலுக்கு வரையா, இங்கெல்லாம் இப்படித்தான்னு ஒருத்தன் கொஞ்சம் அடாவடியா பேசுறவன் அந்த அடாவடி சொல்லிட்டு இருக்கான். செம்பட்டத்துல பாத்துக்கங்க. அப்புறம் உள்ள வரும்போதே வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கப்படுது, சரக்கு. அப்புறம் கொஞ்சம் வலிக்கியா ஒருத்தர் வராரு பாருங்க, அவர் ஒரு டாக்டர் போல. அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி, நீங்க கேபின் நம்பர் 8ல தங்கணும் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டரை பார்த்து சொல்லுவா, ஹீரோயினை பார்த்து. அப்புறம் டாக்டர் நீங்க கேபின் நம்பர் 2ல தங்கிக்கங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரூம் நம்பர் அவங்க தான் கொடுக்குறாங்க போல. அப்பதான் நீங்க டாக்டரா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பணக்கார ஜோடி நம்ம பேசணும்ல, அந்த ஜோடியில பொண்டாட்டிக்கு புற்றுநோய் வியாதி உச்சத்துல இருக்குது, இறுதி கட்டத்துல இருக்குது, அவங்க சாக போறாங்க. அதனாலதான் சாகும்போது நல்லது செய்யுமே நினைக்கிறாங்க. தன்னோட இந்த சாவுக்கு காரணம் என்ன, கேன்சர், இந்த புத்துக்கட்டி தான். சோ அதை குணப்படுத்துறதுக்கான ஒரு ஆராய்ச்சியில அவங்களும் பணம் போடுறாங்க. நிறைய பணக்காரங்களை டொனேஷன் கொடுங்கன்னு அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி டொனேஷன் கொடுக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சொகுசு பயணம். அவங்களுக்கு இவர் தான் பர்சனல் டாக்டர் போல. கூடவே அந்த பணக்கார ஜோடியில புருஷங்காரனுக்கு ஃப்ரெண்டும் கூட. சொல்லிட்டு கிளம்புறார். அங்க ஒரு எதிர்பாராத விபத்தா ஒரு சம்பவமா தான் ரீசெண்டா பிரேக்கப் பண்ண தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கவனிக்கிறா. கருப்பா இருக்கிறார்ல, இவர் தான் அவரு. என்ன ரெண்டு பேரும் பாக்குறது பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்குதுன்னு அடாவடி கரெக்டா கெஸ் பண்ணி கேட்கறான். இவர் ரிப்போர்ட்டர், பாய் ஃப்ரெண்டு போட்டோகிராஃபர். ஒரு காலத்துல ஒன்னா ஒர்க் பண்ணாங்க, லவ் பண்ணாங்க, ஒண்ணு மண்ணா இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சுட்டாங்க போல. இதையெல்லாம் அடாவடி அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம கிளறிட்டனோ, சரி பாய் அப்படின்ட்டு கிளம்பிட்டுறான். அப்புறம் இன்னும் கோடீஸ்வரங்க சில பேர் ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு இவளும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன படகுல ரெண்டு பேர் போறாங்கல்ல, அதுல ஒரு லேடி போறத கவனிக்கலாம். பாய்கட் மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பணக்கார ஜோடியில குறிப்பா அந்த பொண்டாட்டிக்கு செக்யூரிட்டி ஹெட்னு சொல்லலாம், அங்க போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பாய் ஃப்ரெண்டு, பொதுவா பணத்துக்காக நீ என்ன வேலைலாம் செய்வ வைப்பன்னு சொல்லி என் கூட சண்டை போட்ட, பிரேக்கப் பண்ண, நீயே அதே பணத்துக்காக தானே இந்த சொகுசு கப்பல்ல வந்திருக்கிற, இல்லனா இந்த மாதிரி பணக்காரங்களை பத்தி நீ ஆர்டிகல் எழுதுவியா அப்படின்னு அவன் கரெக்டா கேட்கறான். நின்னு திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப போறா. அவங்க உங்க ரூம்ல போய் எல்லாரும் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பணக்காரி தன் பணக்கார திமிர காட்டுறாப்ல பேசிக்கிட்டு இருப்பா. கூடவே புருஷங்கார இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் நங்கூரத்தை எடுக்க போறோம்னு கேப்டன் சொல்றாரு. சொன்னதுமே நங்கூரம் உயர்த்தப்படுகிறது. கிளம்ப போற சமயம் இவளோட ரூமுக்கு வந்து பால்கனி பக்கம் பார்த்தா, பக்கத்து ரூம் கேபின் நம்பர் 10. அந்த பக்கம் பால்கனில இருந்து இவளோட பால்கனி பக்கம் சிகரெட் துண்டுகள் நிறைய இந்த பக்கம் ஒதுங்கும். யாரா அது பொறுப்பு இல்லாம இப்படி போட்டுருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து இவதான் தன்னோட பாத்ரூம்ல குப்பைகளுக்குள்ள போட்டு வைக்கிறா, குப்பை தொட்டில போட்டு வைக்கிறா. அப்புறம் அந்த பணக்கார ஜோடியில புருஷனை காட்டுறாங்க. எல்லா பேரையும் வரவேற்கிறது அவர் தான். இந்த சொகுசு கப்பலோட ஓனர்களும் அந்த ஜோடி தான். அவரு தான் பொண்டாட்டி இந்த மாதிரி கேன்சர் வியாதியால பாதிக்கப்படுறா, நாங்க ரொம்ப சந்தோஷமா சொகுசா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கப்பலை வாங்கணும், ஆனா கடைசியில இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு பணம் சேர்க்கறதுக்கு நல்லது பண்றதுக்கு
பயன்படுத்தப்படும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, இப்போ அந்த நல்லதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, எனிவே பரவாயில்லன்னு பேசிட்டு இருக்கிற. தன் பொண்டாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால இன்னைக்கு உங்ககிட்ட பேச முடியல, நாளைக்கு டெஃபினட்டா உங்ககிட்ட பேசுவா வப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்க கை தட்ட எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கடைசியா ஒருத்தன் வர்றான். இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஒரு அராத்து. வர்றதே கொஞ்சம் வித்தியாசமா வர்றான், திமிரா வர்றான். இவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி. புருஷங்காரன் கட்டி பிடிச்சி வரவேற்கிறார். நம்ம ஹீரோயின் கூட என்னோட அம்மா உங்களுக்கு பெரிய ஃபேனுன்னு கொஞ்சம் நல்லபடியா தான் பேசுறா. அந்தால வந்ததும் சும்மா இல்லாம பை நிறைய போதைப் பொருட்கள் இருக்குது. இன்டர்நேஷனல் வாட்டர் பக்கம், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லைன்னு இருக்கும்ல, கடல் எல்லை, அந்த எல்லையை தாண்டி வெளியில வந்துட்டா எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், எந்த நாட்டோட சட்டமும் அங்க கேள்வி கேட்காது போல என்ஜாய் பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன ரிப்போர்ட்டர் வச்சு பேசிட்டு இருக்கானேன்னு அவரு, ஏய் என்னடா மறுபடியும் உன்னை போதையில இருந்து மீண்டு வரக்கூடியவர்களுக்கான காப்பகம்னு இருக்கும், அங்க சேர்த்து விடணுமா அப்படின்னு கேட்க, ஏ சும்மா சொன்னப்பா, ரிப்போர்ட்டர் வச்சு நான் அப்படி எல்லாம் பேசணும்ப்பா அப்படின்னு கேட்கிறாரு அந்த அராத்து. அப்புறம் இவ தான் ரூமுக்கு போயிட்டு தான் எடிட்டர் கிட்ட பெரிய பெரிய ஆட்களை வந்திருக்காங்க வச்சிருக்காங்கன்னு ஏதோ இப்ப சின்னதா ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது, அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க வீடியோ கால்ல. கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ கால் நெட் இதெல்லாம் எடுக்கும். கடலோட மையப்பகுதிக்கு கொஞ்சம் உள்ள போயிட்டாங்கன்னா டவர் இவரெல்லாம் ஒண்ணு எடுக்காது, யாரும் கால் பண்ண முடியாது, இன்டர்நெட்டும் இருக்காது பாத்துக்கோங்க. அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ரொம்ப பயங்கரமா மினுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி வந்திருக்கிறா. ஆனா மித்த ஆட்கள் எல்லாம் ரொம்ப கேஷுவலா நார்மலா வந்திருக்காங்க. இவன் ஐயோ நான் கொஞ்சம் ஓவரா ட்ரெஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு வருத்தப்படும் போது அதெல்லாம் அவசியம் இல்ல, நல்லா தான் இருக்கு, அழகா இருக்குங்கிறாப்ல சில பேர் பேசுறாங்க, சில பேர் ஓட்டுவாங்க. வந்தாச்சு உட்காந்தாச்சு சாப்பிட்டாச்சுங்க, விதவிதமா சப்ளை பண்றாங்க. அப்போ நம்ம செக்யூரிட்டி ஹெட் ஓனரமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நைட்டு வர முடியுமான்னு கேட்க, சரி வரேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டாங்க. அடுத்த படியேறி ஓனரம்மாவோட ரூமுக்கு வராங்க. அங்க ஒரு பெரிய லைப்ரரியே இருக்குதுங்க. லைப்ரரியில பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி போயிடுச்சு. செக்யூரிட்டி ஹெட் இவங்க லைப்ரரி புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கப்பல்லையே இந்த லைப்ரரியை தான் டிசைன் பண்ணதா சொல்றாங்க. நிறைய புக்கு படிப்பாங்க போல தெரியுது. பாருங்க, கேன்சரால அவதிப்பட்டவங்க கீமோதெரப்பி என்ன நிறைய தெரப்பி சொல்லுவாங்க, அதெல்லாம் போனாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போயிடும் போல இப்படி இருக்காங்க. வருத்தப்பட்டு பேசுவாங்க, கேன்சரால இப்படி பண்றோம் வைக்கிறோம்னு. இருந்தாலும் நீங்க பண்றது பெரிய விஷயம் இவ பாராட்டும் போது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, எழுதுறீங்க, அதெல்லாம் ஆர்டிகல் சில விஷயங்கள் நான் படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் ரொம்பவே தைரியமான செயல்னு இவங்க பதிலுக்கு பாராட்டுறாங்க. அந்தம்மா எழுதின ஆர்டிகல் எல்லாம் படிச்சிருக்காங்க போல, இவங்க தான் வேணும்னு தான் புருஷன் கிட்ட கேட்டிருக்காங்க போல. இதை பத்தி வெளியில எழுதுங்க வைங்க. அதை விட குறிப்பா தான் ஒரு 2 நாளைக்கு பிறகு கப்பல் கரைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போறாங்க போல, எல்லாருக்கும் முன்னாடி, நூற்றுக்கணக்கான பேருக்கு முன்னாடி. அங்க நான் கொடுக்க போற அந்த ஸ்பீச்சை எழுதியிருக்கிறேன், உங்களை மாதிரி ஒருத்தர் படிச்சு ஏதாவது தப்பு இருந்தா சொன்னா கரெக்டா இருக்கும்னு சாவி எடுத்து ஒரு டிராவை திறந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. இவளும் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறா. படிச்சு பார்த்தவ இந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, ஏதோ சில பல கோடிகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான தன்னோட ஒட்டுமொத்த கோடி சொத்துக்களையுமே இந்த கேன்சர் வியாதிக்காக இவங்க உருவாக்குற அந்த ட்ரஸ்ட்டுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அதை நிர்வாகம் பண்றதுக்கு தன்னை விட தான் புருஷனை விட திறமையானவர்கள் வேணும்னு சொல்லி அந்த அளவு சேவை செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான திறமையான ஆட்கள் கிட்ட அந்த ட்ரஸ்டையும் ஒப்படைக்க போறாங்கன்னு எழுதிருக்குங்க. இவங்களுக்கோ இவங்க புருஷனுக்கோ சம்பந்தம் இல்லைன்னு எழுதிருக்குது. என்னங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க அப்படின்னு இவங்க கேட்க, ஏதோ என்னால முடிஞ்சது போகும்போது நல்லது செஞ்சுட்டு போமே அப்படின்றாங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு புக்குக்குள்ள அந்த லெட்டரை வச்சு டிராயருக்குள்ள வச்சு அதை பூட்டி சாவிய லைப்ரரியில அந்த புத்தகங்களுக்கு இடையில வைக்கிறாங்க. அப்புறம் கிளம்பியாச்சு. இந்த அம்மாவும் தான் ரூமுக்கு வந்துருச்சு, அந்த அம்மாவும் போயிடுச்சுங்க. வர்ற வழியில பாய் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம ஃப்ரீயா இருக்கியா ரூமுக்கு வரவான்லாம் கேட்ட பண்ணிட்டு இருப்பான். அட போடா, ஒரே தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன்டா அப்படின்றாங்க இவங்க. அப்புறம் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது இவங்களோட சோர்ஸ் ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள விழுந்து செத்தாங்கன்னு சொன்னோம்ல, அடிக்கடி அது ஒரு கனவு மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்படித்தான் அன்னைக்கும் கனவு மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அதே சமயம் மேல தடுக்கு புடுக்குன்னு சவுண்டு, ஏதோ ஒரு பொண்ணோட சவுண்டு லைட்டா கேக்குது. அது அலறல் சத்தமா சந்தோஷ சத்தமானு கூட தெரியல. என்னது இது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தப்ப பால்கனி பக்கம் வரும்போது பக்கத்து ரூம்ல இருந்து பொத்துனி யாரோ கீழே விழுகிறாப்ல தெரியுதுங்க. சரியாவ கவனிக்கல. ஆனா விழுந்தவங்க அந்த கை காலை மட்டும் பார்த்திருப்பா போல, ஓரளவு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே சத்தம் போட்டு கூப்பாடு போடுறா. அங்க பால்கனி பக்கத்துல ரத்தக்கரை ஒண்ணு 5 விரல அழகா பதிஞ்சிருக்கும், அதையும் பார்த்துட்டு சத்தம் போடுறா. உடனே எல்லா பேரும் அலார அடிக்க ஓடியாராங்க. என்னன்னு கேப்டன் வரைக்கும் அப்டேட் போயிடுச்சு. யாரோ ஒருத்தவங்க தண்ணியில விழுந்துட்டாங்கன்னா எல்லாம் அரசல் புரசலா இருக்கிறாங்க, பரபரப்பா இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டா யாருன்னு தெரியல, பால்கனில இருந்து விழுந்தாப்புல தெரிஞ்சு ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் அவங்களோட தூக்கம் போச்சுங்கிறது தான் கவலை. பல பேர் இந்த அம்மா சொல்றதை நம்பல. எந்த பால்கனில இருந்து விழுந்தாங்கன்னு அப்புறம் விசாரிக்கும் போது கேபின் நம்பர் 10 10ன்றாங்க. 10 ரொம்ப நாளா காலியா தான் கிடக்குது, அங்க கெஸ்ட் யாருமே தங்கல, அங்க இருந்து விழுந்ததா சொல்றீங்களேன்னு இவங்கள நம்புறதுக்கு தயாரா இல்ல செக்யூரிட்டி ஹெட் உட்பட, அந்த அம்மா செக்யூரிட்டி அம்மா உட்பட. அப்புறம் ஓனராக வந்துட்டாரு. அவரும் என்னங்க இப்படி சொல்றீங்க, சரி ஓகே எல்லாத்துலயும் விசாரிங்க, எல்லா ரூம்லயும் கூட போய் பாருங்க அப்படின்னு கூட சொல்லிட்டார். அப்புறமா இருக்கிற எல்லாரையும் நம்ம அட்டெண்டன்ஸ் மாதிரி எடுப்போம், எல்லாரையும் விசாரிங்கன்னு சொல்லி உத்தரவு பறக்குது. அதே சமயம் யாருக்காவது ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், போலீஸுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட சிக்னலோ டவரோ எதுவும் கிடைக்கல. ராத்திரி எண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்குதான். அதனால மேட்டர் அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில முழிச்சதும் அதை பத்தி நம்ம ஓனர் கிட்ட வந்து இவ கம்ப்ளைண்ட் பண்ணுவா. கூட என்ன சொல்றான்னா, தெரியாதனமா அன்னைக்கு நான் அந்த கேபின் நம்பர் 10க்குள்ள போனேன், அங்க ஒரு பொண்ணு இருந்தா, செம்பட்ட முடி இருந்தது, ஆனா இங்க அந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றா.
வண்டியில இருக்கிற கெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வண்டியில வேலை செய்யற குரூ ஆட்கள் யாராவது விழுந்திருக்கலாம், எல்லாரையும் வந்து நிக்க சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றா. சரின்னு அதுக்கும் மொத்த பேரையும் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அப்பையும் இவளால இன்னார் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த கேபின் நம்பர் 10ல பார்த்த பொண்ணு யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு தான் தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிருக்கணும்னு நினைக்கிறா. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல ஓனர் அம்மாவை பார்த்து பேசணும்னு. அதுக்காக ஓனர் அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வந்தா ஓனர் அம்மா எனக்கு ரொம்ப முடியல, எதுவும் பேச முடியாது, அப்புறம் பார்க்கலாம், நான் தூங்க போறேன்னு கிளம்புறாங்க. என்னடா அது, இவங்க தான் நாளைக்கு பேசலாம் சொன்னாங்க, இப்படி சொல்றாங்களேன்ட்டு இவளும் தான் ரூமுக்கு வந்து வருத்தப்படுறா. பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. கேபின் நம்பர் 10ல நான் பார்த்தது நிஜம் அப்படின்னு அடிச்சு சொல்றா. ஆமா, கேபின் நம்பர் 10க்குள்ள நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் போன அப்படின்னு அவன் கேட்கறான். அது ஒண்ணும் இல்ல, அதை பார்த்திருப்பீங்கல்ல போன சீனுக்கு முந்தின சீன்ல இவ அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பா, இருக்க ஒரு பொண்ணு கூட கடலை போட்டு இவன் வருவான், அவன் பாத்திரக்கூடாதுன்னு அவனை அவாய்ட் பண்றதுக்காக டப்புன்னு ஒரு ரூமுக்குள்ள புகுந்திருப்பா. அந்த ரூம் தான் அந்த ரூம் நம்பர் 10, 10வது ரூம் நம்பர். அப்பதான் உள்ள சம்பட்ட முடியோட ஒரு பொண்ணை பார்த்திருப்பா. அதான் இதுதான் நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லும் போது, என்ன அவாய்ட் பண்றியா, இன்னும் எங்கேயோ ஓரத்துல கொஞ்சம் பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுல்ல அப்படிங்கிறப்பல அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நீ வந்ததுல இருந்து நிறைய பேரை போட்டோ எடுத்துட்டு இருக்கிறல்ல, அந்த போட்டோ எல்லாம் காட்டேன் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பல்ல ஏறல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்த போட்டோல அந்த பொண்ணு இல்ல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோல செம்பட்ட முடியோட அந்த பொண்ணு இருக்கிறத இவ கவனிக்கிறான். இதே பொண்ணு தான் கேபின் நம்பர் 10ல இருந்தா நான் பார்த்தேன், ப்ரூஃப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அத மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு லேப்டாப்பை விறுவிறுன்னு எடுத்து கொண்டு போய் அங்க இருக்கிற பணக்காரங்க ஓனர் கிட்ட கொண்டு போய் காட்டுறா. டாக்டர் கூட அங்கதான் இருக்கிறாரு, டீ சாப்பிட ஆர்டர் பண்ணிருக்காரு போல. இந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன், இந்த பொண்ணு தான் கேபின் நம்பர் 10ல இருந்தது, இந்த பொண்ணு தான் விழுந்து செத்து போயிருக்கணும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு கூடயே இன்னொரு பணக்காரன் அந்த அடாவடி இருந்திருப்பான் அந்த பழைய போட்டோல. எப்ப உன் கூட தான் இருக்கிறா, யாரு என்னன்னு கேட்டா அவன் எனக்கு தெரியாதுங்கிறான். என்னங்க தெரியாதுங்கிறீங்க, போட்டோல ஒன்னா இருக்கிறீங்க, சிரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் 10-15 பொண்ணுங்களை நான் பார்ப்பேன், பேசுவேன், சிரிப்பேன், கம்பெனி கொடுப்பேன், அதுக்காக எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற அவசியம் இல்லைன்னு அடாவடி கொஞ்சம் திமிரா தான் பேசிட்டு இருக்கிறான். ஆராத்து வேற அந்த பக்கத்துல இருந்து இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜமம்மா அப்படிங்கிறப்பல அவர் பேசிட்டு இருக்கிறார். பாருங்க வந்துட்டீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, தேவையில்லாம கெஸ்ட்டுகளை டென்ஷன் படுத்த வேண்டாம் அப்படிங்கிறாரு ஓனர் அம்மா புருஷன். இவளுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம கிட்ட ஸ்பா ரூம் ஒன்னு இருக்குது, அங்க போய் ஸ்பால கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, மசில்ஸ் எல்லாம் நிறைய ரிலாக்ஸா இருக்கும், உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார், புக் பண்ணி கொடுக்குறாரு. ஸ்பாக்கும் வேண்டாம் விருப்பா வந்துட்டா, மூஞ்சில ஃபுல்லா கருப்பா ஏதோ அடிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா அதே சமயம் ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஸ்டாப், இதோட நிப்பாட்டிக்கோன்னு யாரோ எழுதுறாங்க. இதை தோண்ட வேண்டாம். யார் எழுதிருப்பா, எழுதினவங்க தான் அப்ப கொலகாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு விருட்டுன்னு ஓடியாந்து சுத்தி முத்தி தேடுறா, யாரும் இல்ல. வேலை பார்க்குற அந்த ஒரு லேடி கிட்ட விசாரிச்சா யாரும் வரலன்னு சொல்றாங்க. அதே சமயம் பக்கத்து ரூம்ல இருந்து அந்த அடாவடி வரான். இந்த ரூம் பக்கம் வந்தியா, ஏதாவது எழுதுனியா அப்படின்னு கேட்க, இல்ல இப்பதான் நான் ஸ்பாக்குள்ளேயே போக போறேன், என்னம்மா உன்னோட ஒரே தொல்லையா போச்சு, ரோதனையா போச்சுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாருங்க. இதை எழுதுனது இந்த அடாவடி தானா இல்லையான்னு ஒன்னும் புலப்படல. இவளுக்கு ஒரே குழப்பம். ரூமுக்கு வந்து குளிச்சிட்டு இருக்கா. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. கேபின் நம்பர் 10ல அந்த 10வது ரூம்ல இதே மாதிரி அந்த பொண்ணு இருந்திருப்பாள்ல, குளிச்சிருப்பாள்ல, இவளுக்கு இப்ப குளிக்கும் போது முடி கொட்டுதல, அதே மாதிரி அப்ப அவளுக்கும் முடி கொட்டி இருக்கணும்ல. அந்த முடியை எடுத்தா அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா பொண்ணு யாரு என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறா. அதுக்காக ஒரு கவர் எடுத்துக்கிட்டு பால்கனி பக்கம் போய் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பக்கத்துல போறா பாருங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லனா இவளும் செத்து சொல்லிருப்பா. அந்த பக்கம் போய் அங்க பாத்ரூம்ல இருக்கிற அந்த செம்பட்ட முடியை எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டா. சூப்பர்ல, நல்ல ஐடியால. அப்புறம் அந்த முடியை எடுத்துட்டு வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காமிச்சு, அந்த ரூம்ல யாருமே தங்கலைன்னா பாத்ரூம்ல நான் சொன்ன கரெக்டா இந்த செம்பட்ட முடி எப்படி இருக்குது, இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கிறதா சொல்றா. எனக்கு வியாதியோ இல்ல நான் மனநல பிரச்சனையில இருக்கிறோன்றப்பல இவங்க எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றா. அப்புறம் அந்த முடியை ரொம்ப சேஃபா அவளோட பாத்ரூம்ல, அந்த பாத்ரூம் கழிவு போகும்ல, சாரி பாத்ரூம்ல அந்த கை கழுவும்ல வாஷ் பேஷன், அந்த வாஷ் பேஷன் மூடிக்குள்ள பத்திரமா ஒளிய வைக்கிறா. இப்ப இவ புலன் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறா, அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணுமேன்னு. அங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்குது. அந்த அம்மாட்ட போய் லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மாட்ட இருந்து எந்த உண்மையும் தெரியல. இவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, நீ சொல்றாப்ல ஏதாவது ஒரு மேட்டர் நடந்து ஒரு கொலையேங்க நடந்தா கூட அதை மறைக்கிற அளவு இவங்க கிட்ட பணம் வசதி எல்லாம் இருக்குது, அதிகாரங்காலெல்லாம் இவங்க பேசுறத கேட்பாங்க அதிகாரிங்க எல்லாம், அதனால கொஞ்சம் தேவையில்லாம நோண்டாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பணக்காரி இவளை ஏதோ முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பதிலுக்கு இந்த மாவும் லைட்டா ஏதோ பேசி விட்டுரும். வேண்டா சொன்னா கேளு அப்படின்னு தூசியை தட்டி வராப்ல அந்த செலிபிரிட்டி அம்மா சொல்லுது, அடக்கி வாசி பொறுமையா இருந்துட்டு. அப்புறம் புற்றுநோயால பாதிக்கப்பட்ட அந்த ஓனர் அம்மாவும் அன்னைக்கு பார்ட்டியில வந்திருக்காங்க, உட்காந்துருக்காங்க. எல்லாம் பொண்டாட்டிக்காக தான், என் பொண்டாட்டி இல்லாம நான் இல்ல, இன்னும் அவரை நான் நேசிக்கிறேன் வைக்கிறேன்னு அழுதுகிட்டே பேசுறாரு பாவம். அந்த அம்மாவும் கலங்கி போயிடுச்சு. பாக்குற எல்லா கோடீஸ்வரங்களுமே ஒரு மாதிரி கலங்குறாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு
எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. டாக்டரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இவங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு மனசு கேட்காம கிச்சன் பக்கம் எல்லாம் போய் அங்க கிச்சன்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட செம்பட்ட முடியோட இந்த பொண்ணு இவதான் மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டால லேப்டாப்ல இருந்து, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களான்னு விசாரிக்கும் போது யாரும் இல்லைங்கிறாங்க. சரிங்க, கப்பலுக்கு வர்றவங்க ப்ராப்பரா என்ட்ரி போட்டு தான் வரணுமா, என்ட்ரியே போடாம யாராவது வரலாம்ல போலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இதை பத்தி எல்லாம் பேசினா எப்படிங்க ஓனர்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக எங்களால பேச முடியுமா, அதை பத்தி எல்லாம் நாங்க பேச முடியாதுங்க அப்படின்னு கைய விரிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்தா டாக்டர் எதுக்கு வராரு, ஹாய் சொல்லிட்டு இவ ரூமுக்கு போறாங்க. தன்னோட ரூம் பக்கம் போனா இவளோட ரூம்ல கையோட சட்டையில இருக்கிற பட்டன் ஒண்ணு அந்து கிடக்குது. இவளோட கையில பார்த்தா சட்டை பட்டன் இருக்குது அக்கல. அப்ப வேற ஒருத்தர் வந்திருக்காரு, உள்ள வந்திருக்காங்க. அவங்களோட கையில இருக்கிற அந்த பட்டன் தான் அந்து இருக்குதுங்கிறத இவ நோட் பண்றா. அதையும் எடுத்து சேஃபிக்காக வச்சுக்கிறா. இந்த பட்டன் யாருக்கு சொந்தமோ அவங்க தான் ரூமுக்குள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. அடுத்து அங்க ஒரு சின்ன போட்டு வருது. பக்கத்துல திமிங்கலம், டால்பின் இதெல்லாம் பாக்குறதுக்குன்னு குரூப் போயிட்டு திரும்ப வந்திருக்கு. பாய் ஃப்ரெண்ட் வேற கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த அம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து. திடுதுப்புன்னு பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நல்ல வேலை இருக்கிறது கடல் இல்ல, ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டா நீச்சல் தெரியும், பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலோட மேல் பரப்புல கூரை மாதிரி போட்டு மூடவும் முடியும். அந்த பட்டனை யாரோ அமுக்கி விட்டாங்க போல, அது வேற மூடுறதுக்கு போய்கிட்டு இருக்குது. இவ போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீச்சல் தெரிஞ்சாலும் அடிக்க முடியாது. முதல் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடணும். கோட்டு மாதிரி இருக்குது. அதையெல்லாம் கழட்டி போட முயற்சி பண்ணி வெளியில வரணும் பாக்குறதுக்குள்ள மேல கூற முடிடுச்சு. அதே சமயம் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிற கோடீஸ்வரங்க கண்ணாடி வழியா பார்க்க முடியும் போல. லாஸ்ட் மினிட்ல அங்க இருந்த சில பேர் கண்ணாடியை போட்டு நங்குன்னு தட்ட, ஒருத்தி பார்த்து கத்த, அப்புறம் எப்படியோ அவங்களை காப்பாத்திட்டாங்க. தன்னை தள்ளி விட்டதா இந்த அம்மா எவ்வளவோ சொல்லுது, பட் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்ல. எவ்வளவு சொல்லியும் இந்த அம்மா பேச்சை யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இந்த அம்மாவே விழுந்திருக்கணும், இது பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம டாக்டர் அவரு வந்து பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா, நான் கவனிக்கட்டுமான்னு சொல்லும்போது, டாக்டரோட கை சட்டையில இருக்கிற பட்டன் அங்க மிஸ்ஸிங். அப்போ உங்க பட்டன் தான் என் ரூம்ல கிடந்திருக்குதா, அப்ப நீங்க தான் எனக்கு தெரியாம என் ரூமுக்குள்ள வந்திருக்கீங்களான்னு பெரிய ரணகலப்படுத்துறா. செக்யூரிட்டி அம்மா என்ன சொன்னாலும் இவங்க கேட்கறதுக்கு தயாராக இல்ல. இவ என்ன பண்ணிருப்பான்னா, எதுக்கு சேஃப்டியா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த வாஷ் பேஷனுக்குள்ள வச்சிருந்த அந்த முடியையும் இந்த பட்டனையும் இவங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிய வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எங்கன்னு கேட்டா அது வாஷ் பேஷனுக்கு போயிடுச்சு. வாஷ் பேஷனா, வாஷிங் மிஷினுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. உடனே குடுகுடுன்னு ஓடியாந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா முடியும் இல்ல, அந்த பட்டனும் இல்ல. இப்ப எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த செக்யூரிட்டி லேடி இவங்களுக்கு இதுல உடந்தையா என்னன்னு தெரியல. எல்லாருமே இவ சந்தேகப்படுறாதான். எவ்வளவு தூரம் போகணும் தெரியல. பாய் ஃப்ரெண்டு கூட வந்து சத்தம் போடுறான். முடியை பத்தி ஒன்ட்ட மட்டும் தான் நான் சொன்னேன். கரெக்டா வந்து அவங்க முடிய ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்கன்னா நீ தான் ஏதோ சொல்லியிருக்கிற, என்னையா நடந்துச்சுன்னு சத்தம் போடுறாங்க. இல்ல உன்னை எல்லாரும் பைத்தியம், மென்டல், மனநல பிரச்சனைன்னு சொன்னாங்க. இல்ல உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு நான் அவங்க கிட்ட வாதாடினேன். இப்ப அதுவே பிரச்சனையா போயிடுச்சு சாரிங்கிறான். அட போடா, தயவு செய்து இனிமே எனக்கு உதவி பண்ணாரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இதுல வேற நம்ம புதுசா ஒரு செலிபிரிட்டி பின்னாடி வந்தார்ல ஒருத்தர் கடைசியா, அவரு எனக்கும் பிரச்சனைக்கும் 7ஆம் பொருத்தம். இந்த பொண்ணு வேற சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல கூச்சிட்டு இருக்கா. இவ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அப்புறம் பிரச்சனை வந்தா என் பேரு சேர்த்து அடிபடும், கெட்டு போகும் சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்புறேன்னு அடம்பிடிச்சு கிளம்பி போறாருங்க. இன்னொரு கோடீஸ்வர ஜோடியும் இவ இருந்தா பிரச்சனை தான் புலம்பிட்டு இருக்காங்க. யாரும் இவ பேசுறத நம்புறதுக்கு தயாராக இல்ல. இவ வேற அந்த அடாவடியை தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடாவடியோ, இங்க யாரும் கொலை செய்யப்படல, யாரும் சாகல, போனமும் கிடைக்கல, கொலகாரனும் இங்க இல்ல, உன்னையும் யாரும் தள்ளி விடல, எல்லாம் உன் புத்திக்குள்ள உன் மூளைக்குள்ள தான் நடக்குது, போய் படுறீ அப்படின்னு சத்தம் போட்டு விட்டார். இவ ராத்திரி என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி பயத்துல இருக்கிறா. திடீர்னு பார்த்தா கதவை யாரோ தட்டுறாப்புல தெரியுதுங்க. யாருன்னு திறந்து பார்க்கறதுக்குள்ள விருட்டு நகண்டு போறாங்க. இது அந்த 10வது ரூம் நம்பர்ல இருந்த ஒரு பொண்ணு மாதிரி இவளுக்கு தெரியும். இந்த பொண்ணு தானே தண்ணிக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. நல்ல நடுராத்திரி நேரம். ஆனாலும் அந்த உருவம் கடந்து போய்கிட்டு இருக்குது. ஃப்ளோர் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அந்த கப்பலே அத்துப்படியா இருக்கிறாப்புல தெரியுதுங்க. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. கடைசியா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு நிக்குதுங்க. நீ தான் என்ன பார்த்துட்டே இல்ல, நான் தான் சாகலையில, இத்தோட உன் தேடுதலை நிப்பாட்டிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு இப்போ மண்டையே குழம்புது. நீ உயிரோட தான் இருக்கிறியா, நீ தண்ணிக்குள்ள விழுகலையா, ஸ்டாப்னு அன்னைக்கு நீ எழுதுனது நீதானா அப்படின்னு கேக்குறா. என்ன ஏன் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டன்னு கேக்குறா. அது நான் இல்ல, நீ தேவையில்லாம இந்த விஷயத்த நோண்டேன்னா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனைங்கிற அவ. சரி, என் ட்ரெஸ்ல இருந்து அந்த முடி எடுத்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது, தேவையில்லாம நோண்டாத, அவன் உன்னை கொன்னுடுவா அப்படின்னு பேசுறா. அவன்னா யாரு, ஏதாவது சொல்லி தொலை அப்படின்னு அப்படி கேட்கும்போது அவ போக முயற்சி பண்ணும்போது, பிடிக்க முயற்சி பண்ணும்போது பார்த்தா முடி கையில வந்துருது. மொட்டை அடிச்சாப்புல இருக்கிறா. அப்ப அந்த கேன்சர் வியாதியால பாதிக்கப்பட்ட அந்த ஓனரம்மாவா அப்படின்னு நமக்கு தோணுது. அடுத்த நொடி நீ அடங்கவே மாட்டேன்னு பிடிச்சி தள்ளினதுல பின்னந்தலையில அடிபட்டு மயங்கிட்டாங்க. மயங்கினவளை தூக்கி அங்கேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த ரூமுக்குள்ள தூக்கி போட்டு கதவை சாத்திட்டாங்க. மேல இருக்கும் கதவு சாத்திட்டாங்க. இவ அதுல ஏறி மேல போய் திறக்கலாம் முயற்சி பண்றா. விலகுத்தான் செய்யறாளே தவிர உயரமா இருக்கு, ஏற முடியல. தூக்கமே இல்ல. இவளுக்கு ஒன்னும் பிடிபடல. அவதான் ரூம் நம்பர் 10ல இருக்கிறா இருந்தா, அவதான் கப்பலுக்கே ஓனரா இருந்தா, எதுக்கு முடியோட நடிக்கணும், முடியில்லாம நடிக்கணும், எதுக்கு அங்க விழுகணும்? அப்ப அந்த ரத்தக்கரை நம்ம பார்த்தோமே, அந்த ரத்தக்கரை யாரோடது,
முடி யார் எடுத்தான்னு இப்படி பல குழப்பம், பல விதமான யோசனை. மீடியாக்காரிங்கிறதுனால ஓரளவு கெஸ் பண்ணி மேட்டரை கண்டுபிடிச்சிட்டா. இந்த இடத்துல நிப்பாட்டுறங்க. உங்கள யாராவது நம்ம ரிப்போர்ட்டர்மா கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பாஸ் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கதையோட சஸ்பென்ஸ் இந்த இடத்துல உடைய போகுது. வெயிட் பண்ணட்டுமா? பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். அடுத்த நாள் வந்து கதவை திறந்து மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இருக்கிறது ஓனரம்மான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ரிப்போர்ட்டர்மா கேக்குறா, நீ யாரு? நீ டெஃபினட்டா அந்த ஓனரம்மா இல்ல, உண்மையை சொல்லு, நீ யாருன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த அம்மா அழுதுகிட்டு அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போகுது. கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம காட்டுறாங்க. இவன் முடியோட அழகா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இருந்திருப்பா. அவளை கூப்பிட்டு அவளுக்கு தான் பொண்டாட்டி மாதிரியே மொட்டையடிச்சு விட்டு இப்படி ரெடி பண்ணது அந்த புருஷங்காரன் தான். அந்த கோடீஸ்வர ஜோடியில புருஷங்காரன் தான் அதை பண்ணியிருக்கான். எப்படி இவளை பிடிச்சான்னு கவனிங்க. இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. அது கேமரால டிடெக்ட் பண்ண லட்சம் பேரோட முகத்தையும் நம்ம ஓனரமா முகத்தையும் கம்பேர் பண்ணி ஓரளவு ஒத்து போற தோற்றம் இருக்கிற யாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது இவ கிடைச்சிருக்கிறா. அவளை ஒரு பார்ட்டியில பார்த்து உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு பணம் கொடுத்து இந்த வேலைக்கு கூட்டு வந்திருக்கான் போல ஓனர். அவளுக்கு ஒரு சின்ன 5-6 வயசுல ஒரு குழந்தை வேற இருக்குது. சரி, பணம் கிடைக்குதுன்னு இவளும் ஒத்துக்கிட்டு இங்க வந்திருக்கா. தான் பொண்டாட்டி மாதிரியே முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டா. பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கிறதுனால யாருக்கும் டவுட் வர போறது இல்ல. ஆனாலும் நீ என் கூட சகஜமா பழகணும். அப்படி பழகுனேனா தான் மித்தவங்களுக்கு சந்தேகம் வராது. சகஜமா என் கூட நீ கொஞ்சம் பழகணும்னா எனக்கு முத்தகத்தெல்லாம் கொடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார் தலைவர். அதே சமயம் அந்த பக்கம் ஒரிஜினல் பொண்டாட்டி வந்துடுறா. அடச்சி அப்படின்னு வந்து நிக்கிறா. ஆமா, இது யாரு? என்ன மாதிரியே இருக்கிறது யாரு? இவ்வளவு கேவலமா போயிட்டியா? அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். நாங்கன்னு பிடிச்சி அடிக்கிறாங்க. தூக்கி அடிச்சு கொலை பண்ண பாக்குறான். அடிச்சுடா முடிஞ்சு. அதையெல்லாம் பார்த்து நடிக்க வந்தவ அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய் நிக்கிறா. அடிச்சதோட மட்டும் இல்லாம தரன்னு இழுத்து கொண்டு போய் பால்கனில இருந்து வீசினதும் இவன் தான். அப்படி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில தான் நம்ம ஹீரோயினுக்கு தடக்கா படக்கான ஏதோ சத்தம் கேட்டிருக்கும். பாடியை தூக்கி வீசினப்ப கவனிக்கல. ஆனா பாடி தண்ணிக்குள்ள மூழ்கும் போது இவ கவனிச்சிருக்கா. அதுவும் இதெல்லாம் நடந்தது அந்த கேபின் நம்பர் 10ல தான் நடந்திருக்குது போல. அந்த பால்கனி பக்கத்துல இவன் கையில இருந்த அந்த ரத்தக்கரையும் படிஞ்சிருக்கும். இவ எல்லாரையும் கூப்பிட்டு வரதுக்குள்ள அந்த ரத்தக்கரையெல்லாம் அழிச்சிட்டு அங்க இருந்த ஆதாரங்களையும் அழிச்சிட்டு ஓனரே எஸ்கேப் ஆயிடுறாரு அந்த பொண்ணோட. அப்புறம் அந்த நடிக்க வந்தவளையே தான் பொண்டாட்டி மாதிரி நடிக்கையும் வச்சிருப்பாப்ல. நான் பணத்துக்காக தான் வந்தேன், ஆனா கொலை பண்ற ரேஞ்சுக்கு போவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு புலம்புவா. இப்ப எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோயின், நீ நடிச்செல்லாம் முடிச்ச பிறகு சொத்து பத்தை எல்லாம் தான் பேருக்கு மாத்தி ஒரு பத்திரத்துல ஏதாவது போடுவான், நீ கையெழுத்து போட சொல்லுவான். நீ கையெழுத்து போட்டா அடுத்த நொடி உன்னை கொன்னுடுவான், பாத்துக்க. தேவை இருக்கிற வரைக்கும் தான். அவன் சாதாரண விஷயம் இல்ல, லூஸ் எண்டெல்லாம் யாரெல்லாம் பின்னாடி நமக்கு பிரச்சனையா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆட்களை கொலை பண்றதா இந்த கோடீஸ்வரங்களுக்கு வழக்கம். அதனால நீ கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு அவ கதவை சாத்திட்டு போயிட்டா. என்ன லேட் ஆயிடுச்சுன்னு புருஷங்காரன் விசாரிப்பான். கொஞ்சம் ஒரு மாதிரி மூர்க்கத்தனமா, இல்ல பாத்ரூம்ல இருந்தேன் அது இதுன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஏதோ வெடி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, ஷோ பண்றாங்க. இவ இருந்து பாக்கணுங்கிறது தான் பிளான். சோ கோடீஸ்வரங்களோட சேர்ந்து இவளும் இருந்து பாக்குறாப்ல காட்டுறாங்க. இப்ப நம்ம பாய் ஃப்ரெண்டு என்னடா ஆளை காணமே, நம்ம ஆளை காணமேன்னு அவன் சந்தேகப்படுறான். ரூமுக்கு போலான்னு பார்த்தா ரூமுக்குள்ள இருந்து டாக்டர் வெளியில வர. பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, இப்பதான் மருந்து மாத்திரை கொடுத்துருக்கேன், இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா, அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. உள்ள இருக்கிறியா, சேஃபா இருக்கிறியா அப்படின்னு விசாரிக்கிறாரு. உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி தூங்குறாப்லன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு விட்டாருங்க. இந்த பக்கம் பார்த்தா டாக்டரும் நம்ம ஓனரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன பேசுறாங்கன்னா, பொண்டாட்டி சொத்து பத்தை எல்லாம் கேன்சரோட ரிசர்ச்சுக்காக கொடுக்குறேன்னு சொல்லும்போது தனக்கு சொத்து கிடைக்காது, எல்லா சொத்தும் அவளுக்கு தான் சொந்தம். இவன் புருஷனா வந்தவன், அனுபவிச்சுட்டு போலாம். ஆனா எல்லாத்தையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த ரிசர்ச் கொடுத்துட்டா இவன் எங்க போண்டியா போறதா அப்படின்னு நினைச்சவன் அவளை திருத்த முடியல. அவளுக்கு பதிலா வேற ஒரு ஆள் அங்க கொண்டு வந்துடலாம், சொத்தை தான் பேருக்கு மாத்திரலாம், அப்புறம் நடிக்க வந்தவளையும் பொண்டாட்டியும் கொண்டுடலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கான். அது யதார்த்தமா பாத்துக்க போய் பொண்டாட்டியை முன்னாடியே கொள்றாப்ல ஆயிப்போச்சு. இப்ப வேற வழி இல்ல. அறகுறையா இதை மோப்பம் முடிச்சிருக்கிற நம்ம ஹீரோயின் எங்க இருக்கானே தெரியல. இவங்களுக்கு ரிப்போர்ட்டர் எங்க இருக்கிறானே தெரியல. கப்பல்ல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு போல, எங்கேயும் கிடைக்கலங்கிறாரு டாக்டர். வேற வழி இல்ல, எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை கொன்னுடுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை நடிக்க வந்தவ கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கிறா. பத்தாவதுக்கு இந்த டாக்டர் தான் பொண்டாட்டிக்கு நிறைய ஊசி போட்டு இன்னும் வியாதியை முத்த வச்சது. டாக்டருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். சாக கிடக்கிறவளுக்கு ஊசி போடுறோம் அப்படின்னா அது பரவாயில்ல, பெரிய பாவம் இல்ல. நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கொலை சொல்றியேன்னு யோசிக்கும் போது உன்னை பல இடத்துல நான் காப்பாத்திருக்கிறேன், எனக்காக இதை செஞ்சாகணும்னு மிரட்டுறாருங்க. வேற வழி இல்லாம தான் டாக்டரும் செய்யறாரு போல தெரியுது. இவங்க கொலை பண்றதை பத்தி மறுபடியும் பேசினதுல கண்டிப்பா நம்மளையும் கொண்டுருவாங்க. அப்புறம் நம்பி இருக்கிற தான் பொண்ணோட நிலைமை என்னன்னு இந்த அம்மா பயப்படுது. அப்புறம் நேராவே போய் கதவை திறந்து விட்டுட்டு அந்த அம்மாட்ட இந்த மாதிரி பிரச்சனை நான் திறந்து வைக்கிறேன், நீ எஸ்கேப் ஆகி போயிரு, அவங்க கிட்ட மாட்டினா செத்துருவேன், என் தலையெழுத்து நடக்கிறபடி நடக்கட்டும்னு அந்த அம்மா புலம்புதுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீ பத்திரத்துல மட்டும் கையெழுத்து போடாம இரு, கையெழுத்து போடுற வரைக்கும் நீ உயிரோட தான் இருப்ப, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்த வரேன்னு இந்த அம்மா வாக்கு கொடுக்குதுங்க. அதுக்குள்ள பார்த்தா கப்பல் இப்போ திரும்ப கடற்கரைக்கு வந்துட்டு இருக்குது. கரை வரைக்கும் கொண்டு வந்து வைக்கலாம், ஆனா இவங்க கரைக்கு முன்னாடியே நிப்பாட்டி சின்ன போட்ல எல்லாரும் ஏத்தி கூட்டு போவோன்னு பேசிட்டு இருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வெக்கேட் பண்ணி வெளியில போறதுக்கான வேலையில இருக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு நம்ம ஆளை காணாமேன்னு தேடிட்டு இருக்கிறார். கண்ணில் பட்ட வரைக்கும் ஆளை காணோம். எல்லா இடத்துலயும் தேடினவர் வேற ஏதாவது ரூமுக்கு இருக்கான்னு விசாரிச்சுட்டு கடைசியில இந்த அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்குல்ல,
இருக்குல்ல இதுதான் கடைசின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். அதுல கூட அவர் குனிஞ்சு பாக்குறாரு. வயசானவர் இறங்கி பார்க்க முடியாது. நம்ம ஹீரோயின் கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. எட்டி பார்க்கும்போது ஒண்ணும் கிடைக்கல. நீங்க போங்க, அந்த அம்மா இன்னும் ரெஸ்ட்ல தான் இருக்குது. எல்லாரும் ஓனர் எல்லாம் இறங்கி வரும்போது கூட அவங்களே நாங்க கூட்டிட்டு வரோம். அடுத்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு வெளியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கரையில, அங்க நீங்க மீட் பண்ணலாம்னு அங்க வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க. இவன் மனசே கேட்காம தான் அரகுறையா போறான். அந்த பக்கம் பார்த்தா டாக்டர் எங்க தேடியும் அவன் கிடைக்கல அப்படின்னு குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்காரு ஓனர் கிட்ட. அப்புறம் இவங்க எல்லாம் ஏறி கடற்கரைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது படகுல ஏறினவன், ஓனரும் தான் ஏறாரு, படகுல ஏறினவன் டப்புன்னு இறங்குறாங்க. என்னடா அண்ணா நீங்க போங்க, நான் அந்த பொண்ணை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்குறாரு. ரூம்ல இருந்தா தானே இவங்களுக்கு அவ எங்க இருக்காங்கன்னு தெரியாத ஓனருக்கு படபடப்பா இருக்குது. அதுக்குள்ள நம்ம ஆளு இறங்கி வந்து கேப்டன் இருக்கிற அந்த ரூம் பக்கம் போய் இப்ப டவர் கிடைக்கும், ஏதாவது ஒரு போன் கிடைச்சா பேச வேண்டியதான், போலீஸுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள டாக்டர் பிடிக்க வரார். டாக்டர் கிட்ட ஒரு விஷ ஊசி இருக்குதுங்க, ஊசி போட்டு கொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஓடுற இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தா எதுக்க கேப்டன் வரா, இந்த பக்கம் டாக்டர் வரார். ரெண்டு பேரும் பிடிச்சு ஊசி போட்டு கொல்ல பாக்குறாங்க. நல்ல வேலை அதுக்குள்ள நம்ம பாய் ஃப்ரெண்ட் தேடி வந்தது வசதியா போச்சு. அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றார். அதுல பார்த்தா தெரியாதனமா ஊசி அவரோட கழுத்துல குத்திடுச்சு. விஷம் இறங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல ஆளு படபடக்க ஆரம்பிச்சிட்டார். அட பாவி, விஷ ஊசி போட்டீங்களாடான்னு இவ பதறாங்க. அந்த நிலைமையில கூட டாக்டரோட சண்டை போடுறார். இவன் கீழே தள்ளி விட்டுவிட்டு இவளையும் கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப ஊசி இல்ல கழுத்து நெரிச்சு கொல்ல முயற்சி பண்றான். கேப்டன் அடிச்சு போட்டு அந்த நிலைமையிலையும் அந்த பொண்ணை காப்பாத்தி இவரோட கழுத்து நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணும்போது பாதியிலேயே பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான். தான் உசுர கொடுத்து இவளை காப்பாத்தி இருக்கான். சில நிமிடங்களை வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்குள்ள இவ அங்க இருந்து எகிரி குதிச்சு கடல்ல விழுந்து தப்பிச்சிட்டா. பயங்கர குளிர். இங்க இருந்து கரைக்கு கொஞ்சம் நீந்தி போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியும் செத்துருவா அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணிட்டார். அதுக்கு மேல அங்கே இருக்க முடியாது. சோ டாக்டர் அங்கிட்டு கிளம்பி போறாரு. இவன் நீந்தி வர்றா. ஆனா கரை வரைக்கும் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா நீந்தி வந்துட்டாங்க. அங்க ஒரு ஓரமா ஒரு சின்ன வீடு மாதிரி ஏதோ ஒன்னு இருக்குது. அங்க நல்ல வேலை தீ பிடிக்க வைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் உண்டு. நெருப்பணை, அந்த உஷ்ணத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம். சோ எல்லாத்தையும் போட்டு நல்லா உஷ்ணத்தை காஞ்சி காப்பாத்திக்கிட்டா. இந்த பக்கம் டாக்டர் வந்து இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான், அவ தண்ணியில குச்சி தப்பிச்சிட்டா, ஆனா அவ விழுந்ததுல இருந்து கரைக்கு எல்லாம் நீந்தி வர்றது கஷ்டம், நீந்தி வந்தாலும் குளிர்ல செத்து போயிடுவா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே நல்லபடியா பிளான் படி எல்லாத்தையும் முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்திருக்கா. அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அது என்ன வேலைன்னு பாருங்க. அவ குதிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில வந்ததுமே முதல் வேலையா அந்த லைப்ரரிக்கு போய் புக்கு கடையில இருந்த சாவி எடுத்து டிராயரை திறந்து அதுக்குள்ள இருந்த ஒரு புக்குக்குள்ள இவங்க கடைசியா எழுதி வச்சிருந்த அந்த ஸ்பீச், அந்த அம்மா கைப்பட எழுதின ஸ்பீச், அந்த ஸ்பீச்சையும் எடுத்துட்டாங்க. அதை ரொம்ப சேஃபா வச்சிருப்பா தன்னோட மொபைல் போனுக்குள்ள. அதையும் கொஞ்சம் காய வச்சு அந்த ஆதாரத்தை ரெடியா கையில வச்சிருக்கா. எல்லாம் ரெடியா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய வக்கீலுக்கு முன்னாடி இப்போ சொத்து பத்தை எல்லாம் இவருக்கு எழுதி வைக்கணும்னு வருது. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கீங்களான்னு வக்கீலுங்க கேட்க வேண்டியதை கேட்கறாங்க. ஆமா நல்லா தான் முடிவெடுத்திருக்கிறேன்னு அவளும் சொல்றா. கழுத்து போடுன்னு பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல. கையெல்லாம் ஒரு மாதிரி தொட்டு காட்டுறாரு. போடுறி அப்படிங்கிறாப்ல. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ பாசமா கையை தொடுறாப்ல இருக்கும். ஹீரோயின் வருவா காப்பாத்துவா நினைச்சிட்டு இருந்ததுல ஹீரோயின் வரல. வேற வழி இல்லாம இவங்களும் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி தான் அந்த காலா ஃபங்க்ஷன் ஏதோ சொல்றாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அப்புறம் ராத்திரி தூங்க போய் அடுத்த நாள் காலையிலக்குள்ள கேன்சர் வியாதியில செத்து போயிட்டான்னு சொல்லி கதையை முடிச்சலாமேன்னு டாக்டர் கூட ஆல்ரெடி பிளான்ல இருக்காங்க. பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கணும், அவன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியா போற வேண்டிய ட்ரெஸ் போட்டுக்கடான்னு புருஷங்கார. இவ எப்படியா அங்க இருந்து அவங்க சமைக்கிற இடத்து பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பங்களாக்குள்ள யாருக்கும் தெரியாம மெதுவா நுழையறா. கரெக்டா அந்த செக்யூரிட்டி லேடி கிட்ட மாட்றா. செக்யூரிட்டி லேடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போகும்போது எம்மா ஒரு நிமிஷம் இருமா, நீ நினைக்கிறாப்ல இல்ல உண்மையிலேயே உன்னோட பாஸ் யாரு, அவனா இல்ல ஓனரம்மாவான்னு கேட்டா ஓனரம்மாங்கிறாங்க. ஓனரம்மா செத்து போச்சுடி, ஓனரம்மா செத்து போய் அன்னைக்கே பாடி விழுந்துருச்சு, அவள மாதிரியே இருக்கிற வேற ஒருத்திக்கு மொட்டை அடிச்சு இந்த மாதிரி நடிக்க வைக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் இல்ல. இந்த லெட்டர் மட்டும் தான் இருக்கு, வேணா படிச்சு பாருன்னு ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. இந்த அம்மா படிச்சு பார்த்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் சரியா இருக்குது, ஆனாலும் இந்த ஆதாரம் பத்தாதுன்னு சொல்லும்போது அப்ப நான் ப்ரூவ் பண்றேன், எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தா டைம் கொடுத்தா போதும்னு சொன்னதும் சரின்னு இந்த அம்மா ஒத்துக்கிச்சு போலங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய கோடீஸ்வரங்க வந்திருக்காங்க. கரையில நடக்கிற ஃபங்க்ஷன், ஸ்பீச் கொடுக்குற ஃபங்க்ஷன். எல்லா கோடீஸ்வரங்களும் இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் மத்தியில இவளும் ஜம்முன்னு கிளம்பி வந்திருக்கா. கூட்டத்துக்கு மத்தியில உள்ள உட்கார்ந்துருக்கா. அவரு ஸ்பீச்சை ஆரம்பிக்கிற சமயம் டப்புன்னு எந்திரிச்சு முன்னாடி வருவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அவளை இங்க யாரும் விடாதீங்க, அமுச்சு விடுங்க, விரட்டி விடுங்கன்னு விரட்டி விட பாக்குறான் நம்ம ஓனர். செக்யூரிட்டிஸ் வந்து பிடிப்பாங்க. அப்போ அவங்க பேசட்டும், அவங்கள பேச விடுங்கன்னு நடிக்க வந்தவ சொல்றா. செக்யூரிட்டியா அதான் சொல்றாங்கல்ல போங்கப்பான்னு வந்த ஆட்களை விரட்டி விட்டுறாங்க. இவ போய் மைக்க பிடிங்கி ஓனரம்மா எழுதின அந்த ஸ்பீச்சை, அந்த ஒரிஜினல் ஸ்பீச்சை படிச்சு காட்டுறாங்க. ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கேன்சரோட ரிசர்ச்சுக்காக நான் ஒப்படைக்கிறேன், இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒப்படைக்கிறேன், இந்த ட்ரஸ்ட்ல எனக்கோ என் புருஷனுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாத்தையும் தெள்ள தெளிவா எழுதிருக்காங்க. இதுதான் அந்த அம்மாவோட இறுதி ஆசை. ஆமா தானே அப்படின்னு கேட்க எதுக்க ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த அம்மா நடிக்க வந்தவ ஆமாங்கிறா. அப்புறம் ஏன் சொத்து பத்த அவருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னு ஒரே குழப்பமாகுதுங்க. பீச் இருக்கு, எழுதுறவங்க எதுக்கு இருக்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க எல்லாத்தையும் சொத்தை ஃபுல்லா ட்ரஸ்ட் கொடுக்கணுங்கிறாங்க. நடுவுல
நீ யாரியான்னு இவ பிரச்சனை பண்றா. இவன் என்னென்னமோ சொல்லி பாக்குறான், சமாளிச்சு பாக்குறான், கேன்சர் லெவலுக்கு மூலகுலம் பிடிச்சுன்னு கூட சொல்லி பாக்குறான். அதெல்லாம் நான் தெளிவா தான் இருக்கிறேங்கிறப்ப அவங்களும் ஒரு போட்டு மூணி நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இவன் என் பொண்டாட்டியே இல்ல அப்படின்னு அவனும் உளறி கொட்டிடுறான். வேற வழி இல்லாம உன் பொண்டாட்டி இல்லன்னா இவங்க நடிக்க வந்தவங்கன்னா அப்போ ஒரிஜினல் பொண்டாட்டி எங்க கொன்னுட்டேல்ல, அன்னைக்கு கேபின் நம்பர் 10ல இருந்து அந்த இடத்துல இருந்து வெளியில விழுந்தது உன் பொண்டாட்டி தானே அப்படின்னு புடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல மாட்டுவன் அந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பிக்கணும் வேற வழியிலன்னு சொல்லிட்டு நடிக்க வந்தவளோட கழுத்திலேயே கத்திய வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு அங்க இருந்து அவளை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தது நம்ம செக்யூரிட்டி லேடி விவரமா அதுக்கு முன்னாடியே ஓடி போய் பங்களா கதவை திறந்து ஏதோ பண்ண பாக்குறா. இந்த பக்கம் இவன் சின்ன படகுல அங்க இருந்து தப்பிச்சு போலாமேன்னு கத்தி முனையில அந்த அம்மா இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த அம்மா யாரும் பின்னாடி வரக்கூடாது, வந்தா கொன்னுடுவேன்னு வேற மிரட்டிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. டே அவசரப்படாத, மாட்டிக்கிட்ட, இந்த தப்போட முடிக்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ண சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவ பேசியிருக்க கூடாது, நடிக்க வந்தவளுக்கு எகக்காரத்தை பாருன்னு சொல்லிட்டு கொல்ல முயற்சி பண்ணுவான். ஆனா அதே சமயம் நம்ம செக்யூரிட்டி லேடி துப்பாக்கி எடுக்க தான் பங்களாக்குள்ள போயிருக்கிறா போல. துப்பாக்கியால குறிபத்து சுட்டுட்டாங்க. சரியான அடி. ஆனாலும் பயபுள்ள சாகல. இன்னொரு தடவை சுடணும். அதுக்குள்ள அவளை கொல்ல வேணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். குறி தவறிடும். முன்ன பொண்ணு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இவ கத்துவா. அதனால வேற வழி இல்லாம களத்துக்குள்ள நம்ம ஹீரோயினை இறங்க வேண்டியதா போயிடுச்சு. விறுவிறுன்னு இறங்கி வந்தவ இந்த நங்கூரம் போறதுக்கு ஒரு பெரிய கயத்துல ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து புளிர்னு ஒரு அடி பொத்துன்னு விழுந்தவன் சம்பவ இடத்துல செத்து போயிட்டான். அவ்வளவுதாங்க. கடைசியில 3 பொண்ணுங்க சேர்ந்து இந்த நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதா போச்சு. இவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தவனை காப்பாற்ற வேண்டியதா, சாரி கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. கேன்சர் ரிசர்ச்சுக்காக போக வேண்டிய கோடான கோடி பணம் காப்பாற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த பக்கத்துல பார்த்தா போலீஸுக்கு ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி லேடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல. போலீஸ் வதவதன்னு வண்டி வந்துகிட்டு இருக்குதுங்க. வந்தவங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கரைக்கு போன பிறகு ஆபீஸுக்கு போன பிறகு முதல் எழுதுறது இந்த லெட்டர் தான். அந்த அம்மாவோட பேர்ல தலைப்புல வச்சு பாருங்களேன். தலைப்புல வேணா கெட்டவன் அவனோட போட்டோவை வச்சிருக்கலாம், கொட்டை எழுத்துல அவனை பத்தி எழுதிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம பாதிப்புக்கான பிறகு தன் சொத்துக்களை கேன்சர் ரிசர்ச்சுக்காக கொடுக்கணும்னு நினைச்ச இவங்களோட போட்டோவை போட்டு அவங்கள பத்தி நல்லா எழுதி அவங்க தான் போக்கஸ் இருக்கணும்னு எழுதி அப்புறம் பின்னாடி அவன் எப்படி எல்லாம் இவங்களை கொலை பண்ணா, தன்னை எப்படி கொலை பண்ண பார்த்தான், நடிக்க வந்தவங்க எப்படி திருந்தி இவளையும் காப்பாத்தி ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. பயங்கர ஹிட் அந்த ஆர்டிகல். ஆபீஸ்ல எல்லாருமே பாராட்டுறாங்க. புதுசா இன்டர்னா வந்த ஒரு பொண்ணு கூட உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கிறேன், இந்த ரிப்போர்ட்டிங் தொழிலுக்கே வந்திருக்கிறேன்னு பேசிட்டு இருப்பா. இறந்து போன தன் காதலன், முன்னாள் காதலன், பாய் ஃப்ரெண்டு, அவனை பத்தியும் எழுதியிருக்காங்க. கொலைக்கு உடந்தையாக இருந்த டாக்டர், அந்த கேப்டனு, கப்பல் கேப்டனு, அவங்கள பத்தியும் எழுதியிருக்காங்க. எடிட்டரமா கூட வந்து வாழ்த்திட்டு போறா. அதே சமயம் வாட்ஸ்அப் ரெக்கார்டிங் ஒரு மெசேஜ் வருதுங்க. யார்கிட்ட இருந்து அந்த நடிக்க வந்தவங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடிமுளைச்சிருச்சு கவனிக்கலாம். தான் பொண்ணு கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறேன், நல்லபடியா இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கேன்னா நீ தான் காரணம், தேங்க்ஸ்னு சொல்றாங்க. இவளும் திருப்தியா இருக்க அதோட பட முடியுது. நல்லா இருந்ததுல. கடைசி வரை என்ன நடந்திருக்குன்னு ஒரு மாதிரி ட்விஸ்ட்லயே கொண்டு போனாங்க. இல்ல அவங்களா என்ன நடந்துச்சுன்னு பிரேக் பண்றதை விட அதுக்கு முன்னாடி என்னால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. அருமையா இருந்தது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது என் ஸ்கிரீன்லயே வரும். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கொடுப்போம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்திர முடியும். தேங்க்யூ.